உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். கவனிங்க, முதலாவது ஆவி என்ன சொல்கிறார்? உங்களுக்கு நவமான இருதயம் கொடுப்பேன். என்ன இருதயம் கொடுப்பேன்? சத்தமா சொல்லுங்க. நவமான இருதயம். நவமான இருதயம் என்று சொன்னால் கவனிங்க, புதிதான இருதயம், மென்மையான இருதயம், சாந்தமான இருதயம், பொறுமையான இருதயம், தேவனை போல அவருடைய இருதயமாய் நவமான இருதயம். ஆமை சொல்லுங்க. இந்த இருதயம் பாருங்க, எதையும் தாங்கும் சக்தி கொண்ட இருதயம். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. எதையும் தாங்க இந்த இருதயம் பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு லபலப லபலப லபன் அடித்துக் கொள்ள மாட்டார்கள். கவனிங்க, இந்த இருதயம் பாருங்க, எல்லாவற்றையும் தாங்குற சக்தி உடைய இருதயம் பாருங்க, எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்கிற இருதயம். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த இருதயத்தில் என்ன இருக்கும் பாருங்க, இருதயத்தில் என்ன இருக்கும்? நான் மனுஷ பாஷைகளின் தூதர் பாஷையில பேசினாலும் அன்புள்ள இருதயம் எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. கவனிங்க, இந்த இருதயம் அன்பின் ஆவியால் நிறைந்திருக்கிற இருதயம். கவனிங்க, இப்ப இருதயம், கவனிங்க, இருதயம் என்று சொல்லுகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. நல்ல கவனிங்க. சில சொல்லுவாங்க, இப்போ தலைக்கு வண்டி ஓட்டுற போல தான் ஹெல்மெட் போடுவாங்க, அப்படி தானே? வண்டி ஓட்டுற போல என்ன போடுறோம்? ஹெல்மெட். கவனிங்க, அது தலைக்கு பாதுகாவல் இல்லையா? கவனிங்க, ஆனால் தலைக்கு பாதுகாவல் போட்டாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கு உள்ளது, மைய பகுதியில் இருக்கிறது நம்முடைய ஹார்ட். கவனிங்க, இந்த இருதயம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கை வகிக்கிறது. பாருங்க, இந்த இருதயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்து விடு, காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யும், புறப்படும். நீதிமொழிகள் 4:23 வாசித்து விடுங்கள் வேகமாய். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம் பாருங்க, ஹெல்மெட் போட்டு பாதுகாவலாய் போகிறோம் பாருங்க. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் பாருங்க, எல்லா காவலோடு எதை காத்துக்கிடணும்? இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அந்த இருதயத்திலிருந்து என்ன ஊற்று புறப்படணும்? ஜீவனுக்கு ஏதுவான ஊற்று புறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கவனிங்க, இப்ப சொல்ல கவனிங்க, நம்முடைய ஹார்ட் வந்து மனித வாழ்வில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன். என்னங்க? சத்தமா சொல்லுங்க. பம்பிங் ஸ்டேஷன். நம்முடைய இருதயமானது பாருங்க, ஹோல் பாடி, முழு சரீரத்தில் இருக்கிற அவயவங்களுக்கு போக வேண்டிய எல்லா இரத்தத்தையும் பாருங்க ஒரே நிமிஷத்தில் இப்படி பாருங்க, அப்படி லபக், அதாவது லபக் 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 என்று சொல்லி அடித்துக்கொண்டே இருக்கும் பாருங்க. ஒரு தடவை அது பம்ப் பண்ணுகிற பொழுது பாருங்க, அந்த பிளட்ல அந்த இருதயத்தில் அத்தனை இரத்தங்களும் பாருங்க நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வேகமாய் பாய்ந்து மறுபடியும் எங்க வருகிறது? ஹார்ட்டுக்கு வருகிறது. கவனிங்க, இந்த கார்டன்லாம், அதாவது பூங்கா, அங்கெல்லாம் போய் பார்த்தா, சர்க்கஸில் எல்லாம் போய் பார்த்தா என்ன வச்சுருப்பாங்க? வாட்டர் ஃபால்ஸ், இப்படி தானே? சரி தானே? அது என்ன செய்யும்? தண்ணி என்ன செய்யும்? மேலே போய் என்ன செய்யும்? அதை சுத்தம், லைட் எரியும், மறுபடியும் தண்ணி என்ன செய்யும்? கீழே வந்துடும். கீழே உள்ள மோட்டர், அதில் மிஷின் என்ன செய்யும்? தண்ணி என்ன செய்யும்? மேலே ஏற்றி விடும். அதை போலவே நம்முடைய மனித சரீரத்தில் நம்முடைய ஹார்ட் வந்து பம்பிங் ஸ்டேஷனாக இருக்குது பாருங்க. அது அப்போ என்ன செய்யும்? உள்ளே வருது, பிளட் உள்ளே வருது, ஒருத்தர் என்ன செய்யுது? அப்படியே சுருங்கி விரிகிறது பாருங்க. சுருங்குற பொழுது அந்த பிளட் பீச் அடிச்சு என்ன செய்யும் பாருங்க,
அப்படியே உடம்பு முழுவதும் என்ன செய்யுது போய் எல்லா ரத்த நாளங்களுக்குள்ள, பெரிய நாளம் சின்ன நாளம் எல்லா நாணங்களுக்குள்ள போய் பாருங்க, அப்படி மறுபடியும் என்ன செய்யுது, நேரம் எங்கே வந்து விடுகிறது, ஹார்ட்டுக்கு வந்து விடுகிறது. பம்பிங் செஷன். நல்ல கவனிங்க. இரண்டாவதாக நீங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு 100 ஆண்டுகள் நாம் வாழணும்னு வைத்துக்கொள்வோமே. 100 வருஷம் இந்த உலகத்தில் வாழுகிறோம். ஆனால் 90 வருஷமோ 100 வருஷமோ இந்த உலகத்தில் வாழும்போது அந்த 90 ஆண்டுகளும் அந்த ஹார்ட் வந்து என்ன செய்யுது, அயராமல் உறங்காமல் தன் பணிகளை உண்மையும் உத்தமமாய் செய்து கொண்டே இருக்கிறது. கைகளை தட்டுவோமா நம்முடைய இதயத்துக்காக. இப்ப 90 ஆண்டுகள் 100 ஆண்டுகளோ ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரமோ சிலவங்க 10 மணி நேரம் தூங்கினாலும் இதயம் என்ன செய்யாது, தூங்காது. கவனிங்க. ஆனால் இதயம் தூங்கினால் நாம் நிரந்தரமாய் தூங்கி விடுவோம். அதான பிராங்க், அதான உண்மை. இதயம் தூங்கினால் நாம் நிரந்தரமாக என்ன செய்வோம், தூங்கிடுவோம். அப்போ நம்ம எழுப்பவே முடியாது, டெட் பாடி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான உன்னதமான ஒரு நல்ல இருதயத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த இருதயம் தான் பாருங்க, இந்த இருதயத்தில் பாருங்க, கவனிங்க, மனிதனுடைய உயிர்நாடியாகிய இந்த இருதயத்தில் தேவனும் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் எப்படி நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறாரோ அதை போலவே ஜெராக்ஸ் இருக்கா பார்த்தீங்களா? ஜெராக்ஸ் யாரு? சாத்தானும் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு வந்து சொன்ன, ஆண்டவர்கிட்ட, இயேசுவே நீ எங்கே போனாலும் நான் உண்மை என்ன செய்வேன், பின்பற்றி வருவேன்னு சொல்லுகிறேன். ஆனால் இயேசு சொன்னார், மனிதன் எதை பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரன எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? அந்த மனிதனை பார்த்து சொன்னார். கவனிங்க. அப்படி என்று சொன்னால் நரிகளுக்கு என்ன, உன் இருதயத்தில் என்ன இருக்கு? நரிகளுக்கு என்ன இருக்குது? குழிகள் இருக்குது. பலவிதமான படுகுழியை வெட்டுகிற இருதயம். நரிகளுக்கு குழிகள் இருக்குது. ஆகாயத்து பறவைகள் எச்சமிடுது பார்த்தீங்களா? அந்த பறவைகளுக்கு கூட இருக்குது, உன் இருதயத்தில் இருக்குது. ஆனால் மனுஷக்குமான எனக்கோ தலை சாய்ப்பதற்கு அங்கே என்ன இல்லை, இடமில்லை. தேவஜனமே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். கவனிங்க. அதே நேரத்தில் பிசாசு என்ன செய்யறான் பாருங்க, நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமிக்க விரும்புகிறான். கவனிங்க. நம்முடைய இருதயத்தில் வேண்டாத கிரியைகளை, வேண்டாத சுபாவங்களை, வேண்டாத பாவங்களை, வேண்டாத தீமையான எண்ணங்களை, பிறரை கெடுக்கிற எண்ணங்கள் பாருங்க, பிறரை கண்ணீர் வடிக்கிற எண்ணங்கள், வடிக்க வைக்கிற எண்ணங்கள், பிறரை கோபப்படுத்துகிற எண்ணங்கள், மூர்க்க குணத்தையும் ஆக்ரோஷத்தையும் பாருங்க, மன்னியாத சுபாவத்தையும் இந்த இருதயத்தில் அவன் என்ன செய்கிறான், வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், வாசியுங்கள், ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 12:35 வேகமாய் வாசிங்கள். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இது இருதயம் என்னதுங்க? நல்ல பொக்கிஷம். நல்ல, இப்போ உங்க இருதயத்தில் உங்க வலது கையை வச்சு சொல்லுங்க, இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, என் இருதயம் நல்ல பொக்கிஷம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களா. நல்ல பொக்கிஷம், நல்ல பொக்கிஷம். கவனிங்க, என் இருதயம் நல்ல பொக்கிஷம். நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் என்ன எடுத்து காட்டுகிறான்? நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன்
பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார். பொல்லாதவளை என்ன செய்கிறான்? நம்முடைய இருதயத்தை குறித்து வேதம் அழகாக சொல்கிறது. வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். மத்தேயு 15:18 முதல். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் இருதயத்தில் என்ன செய்யுது? இருதயத்தை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும். எவைகளெல்லாம்? இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். கடந்த நாட்களில் நம்ம இதில் எவைகளாவது நம்மை தீட்டுப்படுத்தி இருக்கிறதா? தீட்டுப்படுத்தி இருக்குதா? நம்முடைய இருதயம் இவைகளை கரைபட்டு இருக்கிறதா? நம்முடைய இருதயம் இவைகளை ஏதாவது இவைகளை பின்பற்றி போயிருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் நாம் இந்த விஷயங்களிலே நாம் தவறி இருப்பது உண்மை என்று சொன்னால், மனசாட்சி நம்மோடு பேசும் என்று சொன்னால், பொல்லாத சிந்தனைகள், அக்கிரம எண்ணங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொறாமைகள், கழுவுகள், வீண் சிந்தனைகள் இவைகள் நம்மை தீட்டுப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், உபவாச ஜெபத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் எங்கே இருக்கிறது? இருதயத்தில் மறைந்திருந்து அப்ப என்ன செய்யுது? சமய சந்தர்ப்பங்கள் வாய்க்கிற பொழுது அது என்ன செய்யுது? தன் வேலையை செய்கிறது. இப்போ மழை பனி போல விழுந்து கொண்டிருந்தது. ஒரு 2 நாள் இப்படி விழுந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? தரையில் கிடக்கிறதெல்லாம் என்ன செய்யும்? முளைக்க ஆரம்பிக்கும். அதை யாரும் நடல்ல, விதைக்கல்ல. கவனிங்க, அதை யாரும் நடல்ல, விதை போடல. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? விரும்பத்தகாதவைகளை முளைக்கும், விரும்ப தகுந்தவைகளை என்ன செய்யும்? கவனிங்க, சேந்தாப்பில் மழை பெய்துன்னா என்ன ஆகும்? இந்த காளானெல்லாம் என்ன செய்யும்? சில காளானை தேடி என்ன செய்வார்கள்? பொறுக்க போவார்கள். அது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமில்ல? குழம்பு வச்சா கறி குழம்பு மாதிரி. கவனியுங்கள். ஆகவே நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற இந்த விஷயங்கள் அநேக சமயங்களில் அது மறைந்திருந்து இதை விதைக்கிறவன் யார்? இந்த விதை விதைக்கிறவன் யார்? சாத்தான். மறைந்திருந்து செயல்படும் பாருங்க. நம்மை அறியாமலே அவள் செயல்பட ஆரம்பிக்கும். சமய சந்தர்ப்பங்கள் வாய்க்கிற பொழுது பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் சமய சந்தர்ப்பங்கள் வாய்க்கிற பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்வுகள் பாவம் செய்வதற்கு என்ன செய்து ஏதுவாக மாறிவிடுகிறது. ஆகவே பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமும் ஆசை எனக்குள் இருக்கிறது, நன்மை செய்வதோ ஆனால் நன்மை செய்த இடத்தில் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயம் பொல்லாத சிந்தனைகள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். கவனிங்க, 1ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 1 அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமை ஏவாளை உண்டாக்கியவளை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். 6ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது ஏன் அவரை உண்டாக்கினேன்? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் எப்படி இருக்குது? அனுதினமோ. நித்தம்னா அனுதினமோ. நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டபடினால் அன்றைக்கு இருந்த உலகத்தை ஒட்டுமொத்தமா என்ன செய்தாரு? வெள்ளத்தினால் என்ன செய்து போட்டாரு? அழித்து போட்டார். அங்கே ஒரு நீதிமானை கண்டார், அவன் குடும்பத்தை கண்டார். அவனை அவன் குடும்பத்தை 8 பேரை பேழையில் வைத்து காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளிலும் சகல மக்களிலும் சகல ஜனங்களிலும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை எனக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டு சொல்லுகிற ஆண்டவர். கவனிங்க, நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவதற்காக, அழிவிலிருந்து தப்பு வைக்கப்படுவதற்காக, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக சபையாகிய பேழையை நமக்கு தந்தார். கைகளை தட்டி ஆக இந்த பேழையில பாதுகாக்கப்பட்டவர்கள் மறுபடியும் என்ன செய்தார்கள்? அழிக்கப்பட்ட பூமிக்கு மறுபடி வந்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசியுங்கள். சுகந்த வாசனையை முகந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. கவனிங்க, இப்ப இந்த அக்கிரம சிந்தை எப்பயிலிருந்து உருவாகிறதா? சத்தமா சொல்லுங்க. சிறு வயது தொடங்கி. ஏன் அந்த ஜீன்ல தான் என்ன செய்யுது? பிறக்குது. பெற்றோருடைய ஜீன். ஆகவே அவர்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள், பெற்றோருக்குள்ள தாய் தகப்பனை சுபாவங்கள் அந்த இரத்தத்தின் மூலமாய் இந்த சிறு பிள்ளைக்கு என்ன செய்து விடுது? வந்து விடுகிறது. அதைத்தான் சொல்லுவார்கள், அப்பாவை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். கவனிங்க தேவ பிள்ளைகளே, சிறுவயை தொடங்கி பொல்லாதா இருக்கிறது. ஆகவே இந்த பாவ கிரியையிலிருந்து என்றைக்கு நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி கல்வாரி சிலுவையை பார்த்து, சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆக சிலுவையை பார்த்து இயேசு நமக்காய் பட்ட பாடுகளை, அவருடைய கல்வாரியை பார்த்து, அந்த வேதனையை பார்த்து, அவருடைய தழும்புகளை பார்த்து, அவருடைய இரத்தத்தை பார்த்து, அவருடைய காயங்களை பார்த்து நம்மை சீர்படுத்துகிற பொழுது, சரிப்படுத்துகிற பொழுது, எனக்காகத்தானே இந்த பாடுகளை சகித்தார் என்று சொல்லி நம்மை சிலுவையை பார்த்து அவருக்காக அவருக்கு நேராய் நம்மை சரி பார்த்து, நம்மை சோதித்து புடமிட்டு பரீட்சையிட்டு பார்க்கிற பொழுது அவருக்கும் எனக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு எனக்கு ரொம்ப இடைவெளி காணப்படுகிறது, ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆகவே கவனிங்க, இப்ப சிலுவை பார்க்கிற பொழுது, கல்வாரி காட்சியை பார்க்கிற பொழுது அவரை கிட்ட இன்னும் ஆண்டவரே, இன்னும் கிட்ட கிட்ட சேர்ந்து கொள்ளுவேன் பாடுபட்ட நாயகா.
இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. அவரை கிட்ட நெருங்கி வருகிற பொழுது பாருங்க, நமக்கு அவருடைய நம்ம கண்ணாடிக்கு முன்னால் என்ன செய்யுது? கண்ணாடிக்கு முன்னால் நம்முடைய சுயரூபம் தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? கண்ணாடி பார்ப்பீங்களா? எல்லாரும் கண்ணாடி பார்க்குறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. பசங்க கண்ணாடியே பார்க்கறதே இல்லைன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. வயசானவங்க கூட 99 வயசானவங்க கூட என்ன செய்வாங்க? கண்ணாடிக்கு மேலே என்ன செய்வாங்க? பார்த்து என்ன செய்வாங்க? சரி பண்ணுவாங்க. எங்கேயாவது என்ன செய்வாங்க? ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோம், கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஒரு ஏதாவது நல்ல வீட்டுக்கு போகும்போது என்ன செய்வாங்க? நல்ல ட்ரெஸ் பண்ணி என்ன செய்வாங்க? இருக்கிறதில் நல்ல ட்ரெஸ் எடுத்து என்ன செய்வாங்க? நல்லா உடுத்தி கண்ணாடி முன்னாடி என்ன செய்வாங்க? தன்னை அழகு பார்ப்பார்கள். எப்படி இருக்குது? பின்னால் திரும்புவாங்க, முன்னால் திரும்புவாங்க. முகம் நல்லா இருக்கா, தலை நல்லா இருக்கா, சீவி இருக்கமா? தலை அப்போ தான் சீவிருப்பாங்க. அப்புறம் புறப்பட்டு போகும்போது என்ன செய்வாங்க? இன்னொரு சீப்படுத்த என்ன செய்வாங்க? இவைகளுக்கு முன்பதாக நின்று கொண்டு நம்மை பார்க்கிறோமே, அதை போலவே ஆவிக்குரிய கண்ணாடியாகிய வேத வசனத்தை பார்க்க வேண்டும். கைகளை தட்டி அது நமக்கு கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு முன்பதாக, இந்த பரிசுத்த வேதத்துக்கு முன்பதாக நம்ம என்ன சென்று கொண்டு அழகு பார்க்க வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன்? இந்த வசனத்துக்கு ஒத்த வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? வசனம் சொல்லுகிறபடி வாழ்கிறேனா? இயேசுவை போல மாறி இருக்கிறேனா? இயேசுவின் சிந்தை எனக்குள் வந்து இருக்கிறதா? இயேசு மன்னித்ததை போலவே பிறரை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேனா? எனக்குள் அகங்காரங்கள் காணப்படுகிறதா? எனக்குள் மேட்டிமையுள்ள சிந்தை காணப்படுகிறதா? எனக்குள் பெருமையின் சிந்தை காணப்படுகிறதா? எனக்குள் கீழ்ப்படியாத இருதயம் காணப்படுகிறதா? எனக்குள் வசனத்திற்கு ஒத்து போகாத இருதயம் காணப்படுகிறதா? எங்க டெய்லி காலைல வாசிக்கிற பைபிள் வாசிக்கிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கு? கை தூக்குங்க. டெய்லி வேதம் வாசிக்கிற பழக்கம் உண்மையாகவே கரங்களை உயர்த்தினவளுக்காக கைகளை தட்டுங்கள். அதன்படி அன்றைக்கு நடந்தீர்களா? வாசிக்கிறது முக்கியம் இல்லை. கவனிங்க தம்பி, பால் 27 நாளுக்குள்ள புதிய ஏற்பாடு என்ன செய்யணும்? 27 28 27 நாளுக்குள்ள வேதாகமத்தை என்ன செய்யணும்? பிரைஸ் கொடுத்துட்டீங்களா? நாளைக்கு பிரைஸ் வாங்க போறீங்க. நீங்க வாசித்தபடி நடக்கிறீர்களா? அன்றையும் நீங்கள் திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி என்ன செய்யணும்? நடக்கலாம் இருங்க. உங்க கால் அதன்படி நடக்கணும். நம்முடைய வேதம், உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு என்ன செய்யுது? நீங்க இந்த வெளிச்சத்தில் நடக்கணும். அது கீழ்ப்ப வாசிக்க பரிசு கிடையாது, நடக்கணும். வாசித்து நடக்காமல் இருந்தால் ரெண்டகம் பண்ணுகிறீர்கள். கவனிக்க தேவஜனமே, வார்த்தையை சாமுவேல் சவுலுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நீ இந்த அமலேக்கியரை என்ன செய்யணும்? சங்கரிக்க வேண்டும். அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி ஜெயம் பெற வேண்டும். அங்கே இருக்க பொருளை எல்லாம் என்ன செய்யாத, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நெருப்பில் சுற்றணும். ஆனால் முக்கியமானதை மட்டும் என்ன செய்யணும்? தங்கத்தை முக்கியமானதை மட்டும் என்ன செய்யணும்? அந்த ராஜாவை உயிரோடு கொல்லணும். முக்கியமானதை மட்டும் என்ன கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் சவுல் செய்த காரியம் என்ன? முக்கியமானதெல்லாம் எடுத்தது மட்டுமல்ல, முக்கிய பொருள்களையும் எடுத்துக்கிட்டான். பார்த்துங்க, ராஜாவை என்ன செய்யல? கொல்லல. அதனால ஆண்டவர் பார்த்தார், சவுலை ராஜாவாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஆகவே நான் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்ன செய்வேன்? தெரிந்து கொண்டு ராஜாவாக்க போகிறேன். அல்லையே சொல்லுங்க. அதற்காகத்தான் ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்?
தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறவனாய் கண்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆவி என்ன சொல்லுகிறார்? திருவசனத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்ல, அதன்படி என்ன செய்யணும்? செய்யணும், நடக்கணும். நடக்காமல் இருந்தால் ரெண்டகம் பண்ணுகிறது பில்லி சூன்ய பாவத்துக்கு ஒத்தா இருக்கு. வேதத்தில் வாசிக்கிறோம், வாசித்து பாருங்களேங்க. சபைக்கு எழுதப்பட்டிருக்குது. வாசிங்க, ஒன்றல்ல, வாசிங்கள். புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கவனிங்க, இரண்டகம் பண்ணுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டகம்னா என்னது? அங்கேயும் இங்கேயும். மீனுக்கு வால், பாம்புக்கு தலை. இந்த கம்மால கிடக்கிறது ஆற்றுல மீன் மீன் பாம்பெல்லாம் என்ன செய்யும் பாருங்க. மீனுக்கு என்ன மீனுக்கு என்ன செய்யும்? வாலை காமிக்கும், மீன் வால் மாதிரி இருக்கும். பாம்புக்கு என்ன கொடுத்தோம்? தலையை காண்பிக்கும். இரண்டகம் பண்ணுகிறது. ஆலயத்துக்கு வந்தால் ஆஹா, இவளை போல பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி உண்டா? சமுதாயத்திலே போகிற பொழுது ஆமாம், சர்ச்சைக்கு போகிறாங்க, பைபிள் தான் தூக்குறாங்க, வாழ்க்கை எப்படி இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்கிறது. புறஜாதிகளுக்குள் தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. தேவஜனமே கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இருதயம் மிக மிக முக்கியம். ஆக இந்த இருதயத்தை தான் கர்த்தர் நம்மிடத்திலே மகனே மகளே உன் இதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். அல்ல சொல்லுங்க, இருதயத்தை தா, இருதயத்தை ஒப்புக்கொடு, இருதயத்தை நான் வாசம் பண்ணட்டும், இருதயத்தை நான் நிரந்தரமாய் வாசம் பண்ணட்டும், இருதயத்தை நான் உலாவட்டும். பாடுகிறோம் அல்லவா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யோ. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்வரே, எங்கள் நடுவிலே வசித்திடும் விரும்பிடும் தெய்வமே. அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்திலே உலாவ விரும்புகிறார், இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார், நம்முடைய இருதயத்திலே அசைவாட விரும்புகிறார், நம்முடைய இருதயத்திலே நிரந்தரமாய் தங்க விரும்புகிறார். கரங்களை தட்டி. சிலருடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அப்பப்ப வந்து போகிறவராய் இருக்கிறார். இந்த காலவெளி ஆவியை சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அப்பப்ப வந்து போகிறவராய் இருக்கிறார். ஆலயத்துக்கு வருகிற பொழுது வாரும் தூய ஆவியானவர் நிரப்ப ஆவியானவர் கேட்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஆவியான இல்லாத ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார். ஆகவே கவனித்துக் கொள்ளுங்கள், என் இருதயம் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. என் இருதயத்திலே நிரந்தரமாய் ஆவியானவரினோடு வாசமனம் என்று சொல்லி அவரை விட்டு விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென் சொல்லுங்க. அப்படிதானே? நீங்கள் அவரை தேடினால் தென்படுவார், அவரை விட்டு விட்டீர்களானால் அவர் உங்களை நிரந்தரமாய் விட்டுருவார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு அவர் உன்னில்
அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போய்விடாதபடி உன் பாளையம் எப்பொழுது எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். ஏன்னா சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்படி இருப்பாரு? நல்லவராக இருப்பார். இருதயத்தில் சுத்தமுள்ளவள் பாக்கியவான்கள், அவள் தேவனை நேசிப்பார்கள், தரிசிப்பார்கள். இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடின இருதயமா இருக்கப்படாது, கல்லான இருதயமா இருக்கப்படாது. பாருங்க, கீழ்ப்படியாத இருதயமா இருக்கப்படாது, ஒப்புக்கூடாத இருதயமா இருக்கக்கூடாது, அகங்காரம் உள்ள இருதயமா இருக்கக்கூடாது, பெருமை இந்த இருதயமா இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறாரு பாருங்க? கஞ்சி கேட்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மிடத்தில் கஞ்சி கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறாரு. எதை கேட்கிறாரு? மனத்தாழ்மை. ஆமா, அதுதானே தேவன் நம்ம இடத்துல கேட்கிறாரு. வேற என்ன கேட்கிறாரு? நம்ம ஆஸ்தியை கேட்க, சொத்தை கேட்கிறாரா? கிடாவை கேட்கிறாரா? பலி செலுத்த சொல்றாரா? இல்ல எங்கேயாவது போய் மிருகத்தை கொண்டு வந்து பலியிட சொல்றாரா? இல்ல தரையில போய் நீ செருப்பு போடாம முள்ளில காட்டில் நடந்து திரின்னு சொல்லுகிறாரா? இல்ல காவி உடையை தரித்து நீ என்ன செய், போ சன்னியாசம்னு சொல்றாரா? இல்லை பாத யாத்திரை போய் சொல்லுகிறாரா? இல்லை வேறையா குத்த சொல்றாரா? எல்லாவற்றையும் நமக்காக அவர் அனுபவித்து விட்டார். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்காக அனுபவித்து விட்டார். நமக்காக கிரயம் செலுத்தி விட்டார். ஆகவே நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் எப்படி இருக்கிறேன்? நான் இயேசு சொல்ற, நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமா, மத்தேயு 11:29 இல்லையா? இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சாந்தமாயிருக்கிறேன், மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். இந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர். அப்ப இருதயத்தில் இளைப்பாறுதல், இருதயத்தில் அமைதி, இருதயத்தில் சந்தோஷம், தேவ சமாதானமோ சந்தோஷமோ நம்முடைய இருதயத்தில் வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சாந்தமும் மனத்தாழ்மையும். அப்படின்னா யாரையும் வெட்டி எறிஞ்சு என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். எடுத்தறிஞ்சு பேசிட மாட்டோம். வார்த்தை கொல்லும், வார்த்தை கொல்லும். எடுத்தறிஞ்சு பேசிவிட மாட்டோம். கவனிங்க, நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? அந்த சாந்தமும் மனப்பக்குவமும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போல மாறுகிற அந்த இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பெருசா வந்தா கூட என்ன செய்வாங்க? டேக் இட் ஈஸி பாலிசி. ஆமென் சொல்லுங்க. டேக் இட் ஈஸி பாலிசி. அதை நிதானம் எடுத்துக்கொள்வாங்க. தேவஜனமே கவனித்துக்கொள்ளாகவே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்ப நவமான இருதயத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை முதலாவது கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். இருதயத்தில் இருக்கிற வேண்டாத 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 பாவ ஜன்ம சுபாவ கிரியைகள் பாருங்க. சில இருதயத்தில் தேள் இருக்கும், இருதயத்துக்குள்ள தேள் இருக்கும், இருதயத்துக்குள்ள என்ன நரி இருக்கும், இருதயத்துக்குள்ள பாம்பு இருக்கும். கவனிங்க, இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? பெருச்சாளி இருக்கும், இருதயத்துக்குள்ள பன்றி இருக்கும். என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயம். கவனி, சிலது கொட்டும். தேள் என்ன செய்யும்? கொட்டும். பாம்பு என்ன செய்யும்? கொத்தும். கவனிங்க, கழுதை என்ன செய்யும்? எட்டி மிதிக்கும். கவனிங்க, பாம்பு என்ன செய்யும்? கொத்தும்.
ஒவ்வொன்றுக்கு ஒரு சுபாவம் பாருங்க. ஆக இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்கள் நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அடிக்கடி நம்முடைய வாழ்க்கை சமாதானம் பாதிக்கப்படுகிறது. அடிக்கடி நம்முடைய உறவுகள் பாருங்க சீரழிகிறது. குடும்ப சமாதானம் கெடுகிறது. சபை வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, கவனிங்க, ஆராதனைக்கு வர ஆலயத்துக்கு வர எல்லாரோடைய மனம் திறந்து சந்தோஷம் பேசி சிரிச்சு பேசுறீங்களா? ஆவிக்குரிய சபை. ஆனால் சபைக்கு வர எல்லாரோடைய அன்பு பாராட்டி நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, நம்ம பிடிச்சவங்கள்ட்ட மட்டும் பேசுறது தானே. நமக்கு பிடிச்சவங்க மட்டும் என்ன செய்கிறோம், ஆமையின் போட்ட நேர கிட்ட போய் நின்று நல்லா இருக்கு சாரி, நல்லா இருக்கு, எங்க வாங்க நீங்க. சபை எல்லாரையும் நேசிக்கிற சபை அல்ல, சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், சுமக்கணும். ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் தாழ்ந்த நிலைமைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இந்த இருதயம் நமக்கு மிக மிக அவசியம். ஆகவே நல்ல இருதயம், உணர்வுள்ள இருதயம், பரிசுத்தமுள்ள இருதயம், தேவன் விரும்புகிற இருதயம், சாந்தமுள்ள இருதயம், அன்பினால் இடைகட்டப்படுகிற இருதயம் வேண்டும். நம்முடைய இருதயம் பாருங்க, இயேசுவின் இருதயத்தை போல மாறி விடுகிற பொழுது ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், தாவீதே, உன்னை என் இருதயத்திற்கு ஏற்றவனை கண்டேன். வேதத்தில் வாசிக்கிறோம், வாசிங்கள், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 23, 24 வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். 119 சங்கீதம் 139 சங்கீதம் 23, 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்ன செய்யும், நடத்தும். அல்லையா சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும், மார்ச் மாதம் முழுவதும் கவனிங்க, இந்த லெந்து நாட்களில் நீங்க செய்ய வேண்டிய பண்ண வேண்டிய ஜெபம் இதுதான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, ஆத்துமக்களை ஜெபிக்கிறீங்களோ, சபைக்காக ஜெபிக்கிறீங்களோ, ஆனால் இந்த ஜெபத்தை முக்கியமாக ஏறெடுக்க வேண்டும். ஆமென். அன்னுதின வாழ்க்கையில தேவனே என்னை என்ன செய்து விடும், ஆராய்ந்து என் இருதயத்தை என்ன செய்து விடும், அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்ன செய்யும். நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனை வேதனைப்படுத்துகிற, சஞ்சலப்படுத்துகிற, அப்படி இருதயத்துக்குள்ள வேதனையை கொண்டு வருகிற ஏதாவது பாவ வாழ்க்கை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து பாரும், என்னை புடமிட்டு பாரும். என்னிலே காணப்படுகிற வேதனைகள், வேதனை உண்டாக்கும் வழிகள், பாவ வழிகள், தீமையான வழிகள், அக்கிரம சிந்தைகள், கீழ்ப்படியாத சிந்தைகள், மற்றவள்ள நமக்கு நான் கவனித்துக்கொள்ள. அந்த நாட்களில் கவனிங்க, அந்த நாட்களில் ஒரு இடத்துல ஒரு பஸ்ஸில் போகணும்னு வச்சுங்களா, நம்மை உட்காந்துருக்கோம், நம்மை காட்டிலும் பெரியவர்கள் வந்தால் என்ன செய்வாங்க, எழுந்திருப்பாங்க, அவங்கள உட்கார வைப்பாங்க. சரிதானே? நமக்கு வயதில் முதிர்ந்தவளை பார்க்க வந்தனால என்ன செய்வாங்க, அவர்களே என்ன செய்வாங்க, மற்ற சமுதாய வாழ்க்கையில் நம்முடைய வீடுகளில் பெரியவளை பார்த்தால் கனம் பண்ணுவார்கள். அப்படி தானே? முதியவளை பார்த்தால் என்ன செய்வாங்க, கனப்படுத்துவார்கள். இப்போ நம்ம தான் பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டியிருக்கு. கவனிங்க,
டோட்டலி நம்முடைய லைஃப் எல்லாம் என்ன செய்ய தலைகீழாய் மாறிவிட்டது. காலத்துக்கேற்ற கோலம் போடுகிற சூழ்நிலை மாறிவிட்டது. ஆகவே பெரியவர்களை கனப்படுத்த வேண்டும், முதியவளை மதிக்க வேண்டும், வயதானவளை நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். நம்ம பாடலாம், ஆடலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் வசனத்துக்கு நரைத்தவளுக்கு முன்பதாக நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நரைத்தவளுக்கு முன்பாக எழுந்து நில்லுன்னு நம்ம என்ன செய்யறோம்? அப்பதான் அட்டங்கால் போட்டு உட்கார்ந்துருப்போம். கவனிங்க, வேதவசனம் ஏன் அப்படின்னு சொன்னால் இருதயம் என்ன செய்யல? பண்படுத்தப்படவில்லை, பண்படுத்தப்படவில்லை. வாசியுங்கள், எசேக்கியேல் 36:9 வாசித்து பாருங்கள் வேகமாய். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து 36:9 இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு என்ன செய்வீங்க? விதைக்கப்படுவீர்கள். விதைக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். இருதயம் பண்படுத்தப்பட்டு வசனமாகிய விதை நமக்குள்ள விழுந்தால் அது என்ன செய்யும்? 130, 160, 100 பலனை கொடுக்கும். பண்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் எவ்வளோ சத்தியத்தை கேட்கிறோம், எவ்வளோ வார்த்தையை கேட்கிறோம், வேத வாசிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனால் என்ன செய்யல? இருதயம் பண்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அது என்ன செய்து? அந்த இருதயத்தில் விழுகிற விதை பாருங்க, இருதயத்தில் விழாம வேற எங்கோ விழுந்து விடுகிறது. காதுகளில் விழுந்த உடனே பறவைகள் கொண்டு போயிடுது. அப்புறம் என்ன செய்ய? ஒருவேளை இருதயத்தில் விழுகிறது வைத்துங்களா, சரியானபடி என்ன செய்யல? அதுக்கு பண்படுத்தப்படாதபடினால விதை எங்க இருதயத்துக்குள்ள போகல, மேலே விழுகிறது. அப்புறம் இந்த பறவைகள் என்ன செய்யுது? பொறுக்கி கொண்டு போய் விடுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற பொழுதெல்லாம், இன்றைக்கு கூட காலை வெள்ள, இன்றைக்கு அதிகாலை வெள்ள விழுந்து கிடக்குது. என்னை சரிப்படுத்தும், என்னை சீர்படுத்தும், என்னை உடைத்து என்னை உருவாக்கிவிடும். தாழ்மை, தாழ்மை உள்ளவளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவளுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பெருமை உள்ளவளுக்கு தேவன் என்ன செய்றார்? வேற யாரும் வேண்டாம். நம்ம சண்டைக்காரங்க வேற யாரும் வேண்டாம். நமக்கு விரோதி யாரு? வீட்டாரே உன் சத்துரு இல்ல? உண்மைதான், வீட்டாரே சத்துரு. இப்ப உண்மையில என்னுடைய ஆத்மாவுக்கு விரோதி, என்னுடைய இருதயத்துக்கு ஆத்மாவுக்கு விரோதி யாரு? நான் தான். எப்படி பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? நான் தான் என்ன அர்த்தம்? பெருமை உள்ளவளுக்கு தேவன் என்ன செய்றாரு? அவர் எனக்கு விரோதி. அவர் ஏத்துனா யாரு? சண்டைக்காரன் தானே. உங்க வீட்டில் யாராவது வந்து ஏத்துனாங்கன்னு யாரு? என்ன சண்டை பட வந்துட்டான்னு சொல்றோம்ல, அது மாதிரி எனக்குள்ள பெருமை, மேற்றுமை, கர்வம், ஆணவம் தலை தூக்கிறதுன்னு சொன்னால் கவனிங்க, ஆண்டவர் தான் முதல் விரோதி. பெருமை உள்ளவளுக்கு தேவன் செய்றாரு, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை வேணுமா? கிருபை வேணுமா? கிருபை வேணுமா? இந்த மாதத்தில் கிருபை வேணுமா? ஆவிக்குரிய கிருபை வேணுமா? அபிஷேகம் வேணுமா? பரிசுத்தம் வேணுமா? விசுவாசம் வேணுமா? கவனிங்க, வார்த்தை இன்னும் கேட்கப்பட வேணுமா? பரிசுத்தம் வேணுமா? பாருங்க, கிருபை 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 கிருபை. அந்த கிருபை ஆவிக்குரிய கிருபை, தீர்க்க தரிசன வரம் வேணுமா? சுகமளிக்கிற வரம் வேணுமா? கிருபை கிருபை பெற்றுக்கொள். இப்போ அவங்களுக்கு தேவையானது தாழ்மை. அல்ல சொல்லுங்க. தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசித்து முடித்து விடுகிறோம். பின்னால் இருக்காத மலையினால் பிரசங்கத்தை கொண்டு போக முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 51ஆம் சங்கீதம் 10வது வசனம். 51ஆம் சங்கீதம் 10வது வசனம். தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிரசையும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் என்ன செய்துவிடும்? என்ன இருதயம்? சுத்த இருதயம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒன்று வேத வசனம். ஆண்டவர் சொன்னாரு, என் உபதேசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள் சொல்கிறாரு. இரண்டாவது,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். கவனிங்க, இப்ப ஆண்டு சொல்றாரு, இப்ப தாவீது ஆண்டவரை பார்த்து பண்றார், தேவனே சுத்த இருதயத்தை நிலை என்ன செய்து விடும்? சிரஷ்டியும். அப்படின்னா இப்ப இருக்கிற இருதயம் மாதிரி இருக்கப்படாது. என்ன இருதயம்? வேற இருதயம். என்ன இருதயம்? சத்தமா சொல்ல, வேற இருதயம் சொல்லுங்க. வேற இருதயம் அப்படின்னா நவமான இருதயம் அல்ல சொல்லுங்க. ஆகவே ஒரு நாள் இஸ்ரவேல் தேசத்தில் கீஸ் என்று சொல்லுகிறவனுடைய கழுதை காணாமல் போய்விட்டது. கழுதை காணாமல் போன உடனே கழுதையை தேடி கீஸ் சொல்லுகிறார், மகனை பார்த்து சவுலை பார்த்து சொன்னார், சவுலே கழுதை காணாம போயிடுச்சு, நீ தேடிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவர் அனுப்பி விடுவார் பாருங்க. கழுதையை போய் தேடி 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு பாருங்க, கழுதையை கண்டுபிடிக்க முடியல. இப்ப சவுல் சொல்றாரு, கழுதையை காணோம்னு அந்த கவலையை விட்டுட்டு நம்மளை காணோம்னு தேடி போனவங்களை காணோம். சரி, எங்க அப்பா என்ன செய்யக்கூடாது? ரொம்ப கவலைப்பட்டப்பட, ஆகவே நான் திரும்பி போகணும்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேல் தேசத்துல ஜனங்கள் ஒரு ராஜாவன் கேட்டுட்டே இருக்காங்க, என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆகவே நான் இதுவரைக்கும் நான் தான் அவங்களை அரசாண்டேன். ஆனால் இப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு ராஜாவன் கேட்குறபடினால அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த போகிறேன். ஆகவே அந்த மனிதன் தான் சவுல். கைகளுக்கு தந்தமயப்படுத்துங்க. தோத்திரம். இப்போ சாமுவேல் சொன்னார், சாமுவேல் வந்தார். இப்போ சாமுவேல் கண்டுபிடிச்சாரு சவுலை. கண்டுபிடிச்ச உடனே பாருங்க, சவுலை எங்கே தைல குப்பி எடுத்து என்ன செய்தார்? கொண்டு வந்து இந்த சவுல் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணி. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரமா? ஸ்தோத்திரம். 10 வாசிங்கள். 10ஆம் ஆறாம் வசனம், 9வது வசனம். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவளோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தாரா? வேறே இருதயம். அல்ல சொல்லுங்க. இப்ப இன்றைக்கு பாருங்க, இந்த வசனத்தை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவனுடைய ஜனமே கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மார்ச் மாதத்தில் இன்றையிலிருந்து நீங்கள் வேறே மனுஷன், வேறே மனுஷி. அல்ல சொல்லுங்க. இப்ப நீங்க எப்படி வேறே இருதயமுடையவளாய் மாற வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. பிப்ரவரி மாதம் இருந்த இருதயம் அல்ல, இப்ப உங்க இருதயம் இன்று முதல் எப்படி இருக்கணும்? மாற்றப்பட்ட இருதயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மாற்றப்பட்ட இருதயம் அப்படின்னா கவனிங்க, இன்றைக்கு உடைய இருதயத்தை கர்த்தர் பைபாஸ் சர்ஜரி பண்ணுகிறார். கைகளை கர்த்தர் மையப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த சர்ஜரி பண்ணுகிற பொழுது, பைபாஸ் சர்ஜரி பண்ணுகிற பொழுது பாருங்க, அங்கே வால்வுகளை எல்லா அடைப்புகள் என்ன செய்யப்படும்? தகர்க்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அங்கே தானே அடைச்சிக்கிட்டு இருக்குது. அடிக்கடி சரீரம் சரியா ஃபங்க்ஷன் ஆக முடியாதபடி என்ன செய்து பாருங்க, செய்ய வேண்டியதை செய்ய முடியாதபடி பாருங்க, பேச வேண்டிய பேச முடியாதபடி பாருங்க, சரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் தடுத்து கொண்டிருக்குது. ஆக பரிசுத்தவன் சொல்கிறார், இந்த பரிசுத்த இந்த நாளிலே, இந்த வாக்குத்தத்த ஆராதனை நாளிலே, மார்ச் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்கள் இருதயத்தை பைபாஸ் சர்ஜரி பண்ணி உங்கள் இருதயத்தை வேறே இருதயமாய் மாற்றுகாம சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பைபாஸ் சர்ஜரி பண்ணி முடிச்சாச்சுன்னா சரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் தன்னை போல என்ன செய்யறோம்? செயல்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப புதிய இருதயம். ஆமென் சொல்லுங்க. புதிய மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க. அது வரைக்கும் படுத்து கிடந்தாங்க. கவனிங்க, இந்த பைபாஸ் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி பிளாக் வந்து பாருங்க, அப்பப்ப படுத்து கிடந்தாங்க. சரியா ஆகாரம் சாப்பிட முடியாது, காலுகை எல்லாம் வீங்கி இருக்கும் பாருங்க, சரியா பேச முடியாது, ஏதோ மயக்க மாதிரி வரும் பாருங்க. ஆனால் பைபாஸ் சர்ஜரி பண்ணின பிறகு சில நாட்கள் ரெஸ்ட் எடுத்து பிறகு என்ன செய்வாங்க? அப்புறம் கழுகுகளுக்கு பலன். கரங்களை தட்டி காண்டாமிருகத்துக்கு பலன். நாம சொல்லுங்க.
புதிய ஆவி, புதிய புதிய மனுஷன், புதிய இருதயம். ஒரே வசனம் மாத்திரம் வாசித்து எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோமாக. வாசிங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து முடித்து விடுவோம். 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்து இருக்கிறபடியினால், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால், அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் என்ன செய்வாங்க? கானானை சுதந்தரிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஆவி? சத்தமா சொல்லுங்க. வேறே ஆவி. அல்ல சொல்லுங்க. இன்று முதல் உங்களுக்கு என்ன ஆவி? வேற ஆவி, வேறு இருதயம், வேறு மனுஷன், வேறு மனுஷி, வேற ஆவி. ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவிதான் யோசேப்புல இருந்து அவன் விசேஷித்த ஆவியுடையவனா இருக்கிறபடினால அந்த பார்வோன் பார்த்து சொன்னா, இவன் என்ன செய்வேன்? எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றுகிறேன். கரங்கெடுத்திருக்க தாம் தாமயப்படுத்துங்க. அல்லேலூயா. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால பாருங்க, ராஜா என்ன செய்தான்? எல்லா பிரதானிகளுக்கு மேலாய் அவனை அதிபதியாய் ஏற்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பா அப்படியே முழங்கால் படுவோம், அப்படியே முழங்கால் படுவோம், அப்படியே முழங்கால் படிடுவோம்.